அறிவில்லா ஆலயத்தின் அடுத்த புதுவரவே, அன்பே அமுதே ஆருயிரே இன்பமே தென்றலேவின் மறு உருவமே, இரவில் மட்டும் டார்ச்லைட்டோடு உதிக்கும் இன்னொரு சூரியனே, நீ எல்லாம் அறிவு திருவிழாவையோ அறிவை பற்றியோ பேசலாமா? ஏன்னா நீ எவ்வளவு அறிவில் மேம்பட்டிருக்கக்கூடிய நபர்னு தெரிஞ்சிருந்தா ஒருத்தன் காசியப்பன் பாத்திர கடையிலேருந்து கப்பு வாங்கிட்டு வந்து வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சிருக்கோன்னு சொல்லி ஒரு மாற்றுத்திறனாளி, அதுவும் பாருங்க அவன் எவ்வளோ உங்களை வந்து அடிமுட்டால் நினைச்சிருந்தா, அப்பாவுக்கு ஒரு கப்பு பிள்ளைக்கு ஒரு கப்பு. இங்கே கூப்பிட்டு போனது ஒரு அமைச்சர் நினைக்கிறேன், எம்எல்ஏ நினைக்கிறேன். அவர் கூட்டு போறாரு. ஸோ அதிகாரிகள் இருக்கிறீங்க, எம்எல்ஏ இருக்கிறீங்க, முதல்வர், துணை முதல்வர், உங்க எல்லாத்தையும் ஏமாற்ற முடியும்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருக்குனாக்கா நீங்களாம் அறிவை பத்தி பேசலாமா? சும்மா வரலடா திமுக காரன். இதுல இவர் வந்து அப்படியே எந்திரிச்ச உடனே அப்படியே எல்லாத்தையும் எழுதி கிழிச்சிடுற மாதிரி ஏதோ ஒண்ணு தேடினாராமே சார். தேடினாரா? என்ன தேடினாரு? புத்தக கண்காட்சியில் ஏதோ தேடினாரா? என்ன தேடினாருன்னா ஒரு நல்ல புத்தகம் ஒன்று தேடி இருக்காரு. சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணத்தை போய் தேடி இருக்காரு. ஓஹோ. அதாவது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரியாம வந்து வளரிட்டாருன்னே சொல்லுங்க. சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணம்னு வளரிட்டாரு. அத வந்து பெரிய அதை போய் தேடினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது கிடைக்கலையாமா? அது கிடைக்கல, அந்த புத்தகம் தான் கிடைக்கல அப்படி கூட சொல்ல. அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் தேடிய புத்தகம் கிடைக்கவில்லை. கம்பன் ஏமாந்தான், அதானே சார்? அதாவது கம்பன் தான் எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பாருனாக்கா,